மஷ்ரூம் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு வந்து ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் குடுக்கும். ஏன்னா தேங்காய் முந்திரிலாம் சேர்ப்போம். அதனால எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு சேர்த்து, இஞ்சி, பூண்டு சேர்த்து, 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்து, 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. புதினா இலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், உடைச்ச கடல வந்து 1 டீஸ்பூனு, ஒரு சில் தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு 7, 8 முந்திரி பருப்பு சேர்த்து, இதெல்லாம் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெயில வந்து கல்பாசி சேர்த்துருக்கேன், 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஸோ 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும், காளானையும் சேர்த்து அதுவும் நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வேற எந்த மசாலாவும் தேவைப்படாது. கரம் மசாலா மட்டும் போதும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்மெல் போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு வேணுங்கிற அளவு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இட்லிக்கு நான் இந்த அளவு தண்ணி விட்டுருக்கேன். அப்பதான் கொஞ்சம் லூஸா இருந்தா தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நீங்க கெட்டியா வேணுனாலும் கிரேவி மாரி வச்சுக்கலாம். ஸோ மல்லி இல தூவி நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லி, தோசைக்கு நான் ட்ரை பண்ணேன். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கோங்க. தண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.